ஒரு சின்ன மிஸ்டேக்கு எவ்வளோ பெரிய இழப்பை ஏசாவினுடைய லைஃப்பில் கொண்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம். ஆதியாகமும் 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனம் இது ரெண்டையும் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, ஏசா வெளியிலேருந்து களைப்பாக வீட்டுக்கு வரும்போது அவருடைய தம்பி யாக்கோபு ஒரு சிவந்த கூழ் ஏதோ ஒரு உணவுப் பொருளை சமைச்சிட்ருப்பார். அதை பார்த்துட்டு இவர் டெம்ட் ஆகி எனக்கு இப்பயே இது வேணும், இல்லைனா நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். யாக்கோபு அவர்கிட்ட இந்த கூழ் இது உனக்கு வேணும் அப்படின்னா உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு வித்துடு அப்படின்னு சொல்லுவார். இவர் உடனே எனக்கு அது எதுக்கு, நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு சாதாரண டெம்பரவரி ஒரு உணவுக்காக எடுத்துக்குவார். அப்போது இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதனால் அவர் எதை இழந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இழந்தது பழைய ஏற்பாட்டில் இருக்காது, அது புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, ஈசாக்கு யாக்கோபு